ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பட்டினத்தாருடைய பாடலை எடுத்து இதுதான் என்னுடைய கொள்கை என்று என்றைக்கு அண்ணாதுரை அறிவித்தாரோ அன்றைக்கு நாங்கள் அந்த அந்த புள்ளியில் நாங்கள் அண்ணாதுரை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக 1.0 வந்துட்டாருல அவரை போய் நீங்க வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணுவீங்களா? அது மேடையில் ஏடிஎம்கே மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்களை உட்கார வச்சுட்டு நான் சொல்றேன். அதுல அந்த வீடியோக்கு என்ன அர்த்தம் சொல்றேன். 1.0 இருக்காரு இல்லையா அண்ணாதுரை, அந்த அண்ணாதுரை தான் 1.0 கேட்கல 2.0 தான் அதிமுக. சரி, அகில இந்திய அண்ணா திமுக ஏன் ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் சொல்லுங்க. அஇஅதிமுக சார் ஏன் சார்? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதுக்கு அனைத்து இந்தியா சொல்லுங்க? எதுக்கு அனைத்து இந்தியா? தேசியத்தை ஏற்றுக்கொண்டுதான் எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்தியான்னு ஆரம்பிச்சாரு. ஏன்னா அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கையை முழுமையாக ஏற்று அந்த அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. ஈவே ராமசாமியுடைய கொள்கையோடு திமுக. ஆனாலும் அது அண்ணா திமுக, அண்ணாவின் திமுகவை அண்ணாவை நீங்க முருகர் பக்தர்கள் மாநாடு கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினா கிடையாது. நான் தான் சொல்றேன் கண்டிச்சாங்க. இப்படியே பண்ணீங்கன்னா எங்க வரலாறு இபிஎஸ் வரலாறு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? திரு ஆர்பி உதயகுமார் சொன்னார்ல. நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. ஈவே ராமசாமியோடு இருந்த அண்ணாதுரை அவர்களுடைய அந்த நாத்திக காலகட்டத்தை குறிப்பதற்காக அந்த விஷயம் பேசப்பட்டதை ஒழிய அது 1.0. அண்ணாதுரை அவருடைய 2.0ங்கிறது டோட்டலா வேற. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன். 1.0 முக்கியம் இல்ல, 2.0 முக்கியம், அண்ணாதான் முக்கியம். அண்ணாதுரை அவருடைய வெர்ஷன் 2 வெர்ஷன் இருக்கு சார். அண்ணாதுரைனா ஒண்ணுதாங்க. இதுல என்ன வெர்ஷன்? அது உங்களுக்கு வரலாறு தெரியல சார். எடப்பாடி கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் எம்ஜிஆர் சார். இபிஎஸ் கிட்ட நீங்க உட்கார்ந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன? எங்களுக்கு அண்ணா ஒண்ணுதாங்க. அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் சார். அவருக்கு தெரியாம இல்ல, உங்களுக்கு தெரியலன்னா அவருக்கு தெரியாது. நீங்க கற்பனை பண்ணுங்க. இப்ப அறிக்கை கொடுத்துட்டாங்களே வரிசையா. அவங்க சொல்ற கான்செப்ட் வேற, இந்து முன்னணி சொன்ன கான்செப்ட் வேற. உங்களுக்கு அது இருக்கிற டிஃபரன்ஷியேஷனை தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். அங்க வந்து அண்ணாதுரை அவருடைய பொறுத்தவரை ஈவே ராமசாமியோடு இருந்த நாத்திக கருத்துக்களை பேசிய அந்த காலகட்ட சூழ்நிலைகளுடைய குறியீடுகளாகத்தான் அந்த புகைப்படம். அந்த வீடியோவில் 4.5 மணி நேரம் ப்ரோக்ராமில் 2 நிமிஷம் வீடியோ, அந்த 2 நிமிஷம் வீடியோவில் 2 செகண்ட் காட்சி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வச்சு பிரச்சனை பண்ணி முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்களே என்கிற உங்களுடைய வயிற்றெரிச்சலில் ஒரு மூடி தண்ணி ஊற்றி அணைச்சிக்கலான்னு பார்க்குறீங்க. நடக்காது. வயிறு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். எலெக்ஷன் வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும்.